சீமானு கேட்குறேன், நான் வந்து 8% ஓட்டு வாங்குறேன், நான் இல்லவே இல்லையான்னு கேட்குறாரு. அப்படின்னா நான் இல்லாதே நீ பண்ணேன்னு எப்படி அது செல்லுபடியாகும்னு கேட்குறேன். நான் சீமானுக்கு ஆதரவாக பேசுகிறேன். அவர் சொல்வதில் இருக்கக்கூடிய உண்மை நீ 2% சொல்லணுமா இல்லையா, 1% சொல்லணுமா இல்லையா? அப்போது இது வேண்டும் என்று திட்டமிட்ட ரீதியில் யாருக்காகவோ புகுத்தப்படுகிற ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர இதில் வேற ஒன்றும் இல்லை என்று நான் கருதுகிறேன். இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்களே வேற யாருக்கோ வந்து புகுத்த பார்க்குறான்னு, யார் விஜய்க்காக வந்து அப்படி நான் நேரடிவ் ஃபிக்ஸ் பண்ண இல்லை சங்கர், நான் இதில் கருத்து சொல்வதற்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி இது 5வது கேள்வியாக நீங்கள் கேட்பது என்பது அவ்வளவு சரியல்ல என்று நான் கருதுகிறேன். சிறிதளவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்கோ அல்லது தமிழ்நாட்டினுடைய நடைமுறை வாழ்க்கை நடைமுறைக்கோ அவசியமே இல்லாத ஒரு விவகாரம் யார் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு. அதுக்கு நீங்கள் 6வது கேள்வியாக கேட்டு மறுபடியும் அதையே நீங்கள் பேசுவதே, நான் எப்படி உங்களை மனதில் நினைத்து சொல்லவில்லை, எப்படி சில ஊடகங்களை சொன்னோன்னா அதில் நீங்களும் சேர்கிறீர்கள் தான். அந்த பரபரப்புக்காக எதையாவது பேசி கொண்டிருக்க வேண்டும். நாட்டில் நடக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு சீர்கேடு, நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய லஞ்சம், ஊழல், பெண்கள் மீதான வன்முறை, பாலியல் கொடுமைகள், இதை பற்றியெல்லாம் பேசாமல் அடுத்த முதல்வர் உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, அதுதான் நம்ம கேட்கிற கேள்வி. 7வதாக திருப்பி அதையே கேட்டீங்கனாலும் அதான் சொல்லுங்கள்.